ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இந்த ஒரு காரியத்துக்காக தாண்டா வந்து இந்த இலக்கியாவும் சரி இந்த கௌதமும் சரி ரொம்ப வந்து பாடுபட்டிருந்தாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். என்னடா விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா, முக்கியமாக வந்து இந்த கௌதம் வந்து என்ன பண்ணும், இலக்கியா வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணாருனாக்கா, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும் இவளோட கதையை வந்து முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம இலக்கியா வந்து இந்த ஒரு டைமில் வந்து மாட்டிக்கிட்டேங்க. ஆனால் என்ன ஆச்சுனாக்கா, நம்ம கார்த்திக் வந்து இந்த டைமில் கூட வந்து இருக்காங்களே, என்னோட பொண்டாட்டியை வந்து ஏதாவது வந்து இவங்க பண்ணி ஏதாவது தூக்கி உள்ளே வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கௌதமும் இந்த இலக்கியா வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கார்த்திக் ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க. சரி, இதுக்காகவாது வந்து அஞ்சலி நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, முக்கியமாக இந்த உன்னை வந்து செக் பண்ணணும், நீ கர்ப்பமாக இருக்குன்றதை வந்து செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிடலாம், ஏன்னா நீ தான் கர்ப்பமாக இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணாங்க, நம்ம கார்த்திக்கும் இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ட்லேயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. சரி, நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், இந்த அஞ்சலிக்கும் தெரியும் அவள் கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம். ஆனால் பாவம் இந்த கார்த்திக் தெரியாமல் ஓவராக கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம அஞ்சலிக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த டைமில் என்ன ஆக போகுதுனாக்கா, முக்கியமாக நம்ம இலக்கியாவும் வந்து கூட போயிட்டு டாக்டர் கூட இருக்காங்க. அந்த ஒரு டைமில் என்ன ஆகுதுனாக்கா, நம்ம கார்த்திக் வந்து சொல்லிட்டாரு, வந்து என் பொண்டாட்டி மட்டும் அப்படி கர்ப்பமாக இல்லைனா இங்கேயே வந்து அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை நான் கழட்டி எரிஞ்சிடுவேன், அவள் எனக்கு பொண்டாட்டியே கிடையாது, அவளோட லாஸ்ட்டு மூச்சு காற்று இப்போ தான் விட போகிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இதே அவள் வந்து கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சாக்கா உங்கள் ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன், இந்த கௌதமுக்கும் சரி இந்த இலக்கியாவுக்கும் சரி சரியான தண்டனை நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கார்த்திக். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுனாக்கா, எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்கனாக்கா, கூடயே இருந்து இவள் கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்றது எல்லாமே செக்அப் பண்ணி என்ன சொல்லிட்டாங்க, டாக்டரே வந்து சொல்லிட்டாங்க இவள் கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுமே வந்து அங்கே என்ன நடந்துச்சுனாக்கா, நம்ம கார்த்திக் வந்து பலார்னு வந்து நம்ம அஞ்சலியை வந்து அங்கேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நம்பிக்கை துரோகி, உன்னை வந்து என் பொண்டாட்டின்னு சொல்லிக்க வந்து ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை வந்து மழை போல் நம்பி என் அண்ணாணியெல்லாம் வந்து நான் தப்பாக பேசிட்டேன், என் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து சொன்னாங்க நீ ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி, ஆனால் உனக்காக சப்போர்ட் பண்ணி என் ஃபேமிலி மொத்தத்தையும் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அந்த ஒரு டைமில் தான் வந்து நம்ம கார்த்திக்கு இவளை வந்து எல்லாமே உண்மையாக தான் வந்து சொல்லியிருக்காங்க, நாம் தான் வந்து முட்டாள்தனமாக வந்து ஏமாந்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு டைமில் நம்ம இலக்கியம் என்ன சொன்னாங்கனாக்கா, அட முட்டாள் கார்த்திக், உன்னை கடத்தினதே இவ தாண்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, இதுவும் வந்து அவள் தான் பண்ணாளா அப்படின்னு வந்து சொல்லி கேட்கும்போது தான் வந்து ஆமாம், எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு உன்னை கடத்தி வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணது இவ தான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கார்த்திக் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்னு வந்து தெரியல, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட பார்க்கல, நீ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம இலக்கிய காலில் வந்து வெளில போனாங்க. இல்லை கார்த்திக், நீ வந்து தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கணும் தான் நானும் இவ்வளோ பாடுபட்டேன், நானும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் உக்காந்து எல்லாமே இதுக்காக தான், எதாக இருந்தாலும் நீ வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு பேசு, தெரியாமல் வந்து ஒருத்தர் மேலே வந்து பழியை போடுறத கார்த்திக் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணாங்கனாக்கா ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இந்த அஞ்சலிக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்குன்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.